ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பெட்டி கடை. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆடி 18க்கு ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஆடி 18க்கு முன்னாடி நாள் அப்பா போய் கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த நாள் கோழி அறுக்கிறதுக்காக. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அம்மா பாப்பாவுக்கு மருதாணியில் கைக்கு வச்சுருந்தாங்க. ஊருக்கு போனாலே அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. என்னங்க கை காமி, அம்மிட்ட காமி. இவளும் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தா. அதுக்கு மேலே இது எடுத்து விடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டா. இல்லைடா கொஞ்ச நேரம் வச்சிருடா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. ஓகே, ஓரளவு நல்லாவே செவந்திருந்தது. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்களா, எழுந்து வந்து பார்த்தா வாசல்லாம் தெளித்து கோலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி அப்படியே பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தா அப்பா ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்போவும் ஊருக்கு வந்தால் நம்மளோட ரொட்டீன் என்னென்னா, மார்னிங் எழுந்திரிச்சு பேக் சைடில் போய் அப்படியே அந்த காற்று ஜில் காற்றை வாங்கிட்டு வர்றது. ஸோ இங்கே பாருங்கள், மாட்டுக்கொட்டை எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக எங்கள் அப்பாவே போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே முள் சீத்தாப்பழ செடியில் சீத்தாப்பழம் இருக்கா அப்படின்னு அதுலேயும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு. எதுவுமே இல்லைனாலும் சரி, நம்ம இடம்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது குட்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நம்ம இடத்துல இருக்கும் போது. ஸோ குரங்கெல்லாம் நிறைய அந்த மாறுனீங்க. ஸோ அது இளநீலாம் பிடுங்கி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து நாங்களும் ஒரு 2 குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்களோட ராஜ்யம் தான் எங்கள் வீட்டில் அதிகம். பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மாட்டு கழனி தண்ணி வச்சது. ஸோ அதை கமுத்தி போட்டு அதில் இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ தேங்காய் மரத்துலேயும் அதே மாதிரி தான். தென்னை மரத்தில் இருக்க தேங்காய் எல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு மீதி தான் நாங்கள் சாப்பிட முடியும், அந்த அளவு தான். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் எல்லாருமே ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள்லாம் அப்பாவும் தம்பியும் மட்டும் பைக்கில் வந்தாங்க. மீதி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவில் போயிட்டோம். ஸோ போகிற வழி ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்படியும் இந்த பொங்கல் டைம் வரைக்குமே ரொம்ப அழகாக, சம்மர் வரைக்குமே இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். போகும்போதே கோவிலில் கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். சாப்பிட வேறு இல்லை, மணி 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டே போனோம். அதே மாதிரி கோவிலில் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி நமக்கு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்களும் க்யூவில் நின்றுட்டோம். அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நானே என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு தெரியலைங்க. இந்த கோவிலில் பச்சை தண்ணி ஊற்றினா கூட அந்த அளவு டேஸ்ட் இருக்குது. நம்ம வீட்டில் என்ன தான் மசாலா போட்டு என்ன தான் வச்சாலும் இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே இல்லைங்க. ஸோ ரசித்து ருசித்து நானும் 2 பிளேட் சாப்பிட்டேன். ஸோ பச்சை தண்ணியை குடித்தா கூட அது ஒரு டேஸ்ட்டு தாங்க கோவிலில் எப்போவுமே. சொன்னாவும் ரம்யாவும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு பொங்கலும் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டில் தேங்காய் பழம்லாம் வச்சுட்டு அடுத்தது சாமிக்கிட்ட பொங்கல் படைக்கலாம் அப்படின்னு கோவில்கிட்ட உள்ளே எடுத்துகிட்டு போனோம். என்னடா இது இப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்றீங்களே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனால் ரொம்ப பசியாக இருந்துச்சுங்க. டைம் ஆயிடுச்சு. எப்போவும் நம்ம வீட்டில் இருக்கும்போது இப்படி பசிக்காது. வெளியில் எங்கேயாவது போகிறோம், அது கோவிலுக்கு போகிறோன்னா அப்போ எனக்கு சொல்லவே தேவையில்ல, அப்போ தான் பசிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாளையில் மதியம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் கூட பசிக்காது. ஸோ அப்படியே இப்போ சாப்பிடாம நான் உள்ளே போயிருந்தாலும் எனக்கு எப்படா சாப்பிட்லாம், ஒரு வேளை சாப்பாடு தீந்துருமோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னே தான் நான் நினச்சிட்டு இருந்திருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நல்லபடியாக சாமி தரிசனம் கிடச்சிது. ஸோ சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் படைச்சி கோழியெலாம் அறுத்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். பாப்பாவும் அங்கே இருக்க கோவிலில் அந்த சாமிக்கிட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா. சும்மா சிலைகள்லாம் வச்சுருக்காங்கள அதை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா. கோவில்னாலே இந்த மாதிரி சிலைகள் நிறையா இருக்கும். ஸோ ஒன்றும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா சிலைக்கும் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. இந்த ஆடி 18நாலே இங்கே கோவிலில் வந்துட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கள் ஊர் சைடு எல்லாமே ஆடி 18நாலே இந்த மாதிரி செலிப்ரேஷன் தான் இருக்கும். அது இல்லாமல் மேட்டூர் போகிறது, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஆற்றுக்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்க முனியப்பன் கோயிலுக்கு போவோம். எங்கள் ஊர் மேட்டூர்லலாம் பார்த்திங்களா செம்ம கூட்டம் இருக்கும் ஆடி 18. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம சாமி நல்லா கும்பிட்டியா? சரி சரி, வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பார்த்துக்கோ, பாய் சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டு பண்ணலாம். நம்ம போயிட்டு வந்தாட்டு வந்துச்சு. ஆட்டோ
வந்ததுமே பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. வீட்டுக்கு போகிறதுக்காக மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு போனதும் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பாப்பா எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ராகு இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குத்துதுன்னு சொல்லிட்டு. ஏன் ஏன் தங்கம் இது என்ன இது? டைமண்டோ? எவ்வளோ? 5 ரூபாயா? டைமண்ட் உனக்கு எந்த ஊர்லடா 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? 5 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் அந்த செயினோட வராது. ஸோ பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவளோட காஸ்டியூமுக்கு மாறினதும் தான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வந்து அவள் குட்டி பையெல்லாம் இருக்கும் போது வாங்கினது. இப்போ வரைக்கும் அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் கோழி அறுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். சாங் பாடு நாங்க. ஹை ஹிரி நந்தினி சாங் பாடு ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஹை ஹிரி நந்தினி பாடு. இன்னைக்கு வந்து கோவில் ஃபங்க்ஷன் இல்லை, ஸோ சாமி சாங் பாட்டிக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. జయ జయ హే మదిశాసురమన్యే యకమన్నిని రమ్య కడే జయ జయ హే మదిశాసురమన్ రమ్యగమన్నిని రమ్య కడే நை பாடுங்க. மண்ணள்ளி போட்ட ரம்யா. தங்க இன்னைக்கு வேற லெவல் சாங் பாடிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு சாப்பாடு? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பா? உனக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா? மட்டன் மட்டன் மட்டன். எவ்வளோ அழகா போட்டிருந்த ட்ரெஸ், இந்த காஸ்டியூம் போன. ஸோ இப்படி பேசிட்டு நாங்கள் விளையாண்டுட்டு இருக்க கேப்பில் அப்போ கோழி வந்து நெருப்பில் வாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன தான் நம்ம சிட்டியில் நாட்டுக்கோழி கிடைச்சாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டுக்கோழியை இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு தாங்க. ஸோ கடைக்கு லீவ் விட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தவங்களாம் கேட்டுருந்தாங்க. இன்றைக்கெலாம் யார் வந்தாலும் சரி லீவு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மட்டன் குழம்பு ரெடி, ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு ரெடி, அடுத்தது கொஞ்சம் சிக்கன் பிரியாணி. ஸோ கோழி வந்து 2 கிலோ கோழி, அதனால் கொஞ்சம் வச்சுட்டோம். பாப்பா வந்து கோழி சாப்பிட மாட்டாள், சிக்கன் சாப்பிட மாட்டாள், அதனால் அவளுக்கு மட்டும் தனியாக மட்டன். ஸோ சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே கோவிலில் வச்ச பொங்கல், அடுத்தது சிக்கன் குழம்பு, அப்படியே சிக்கன் எல்லாம் வச்சு ஒரு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தூக்கம் வராமல் அலமோதிட்டு இருந்தோம். வீட்டில் எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. உன்னையுமா காய வைக்கிறோம்? என்னது சர்ப்ரைஸா? என்ன பண்ணணும்? சர்ப்ரைஸ் பண்ணலாமா? சரி வா, இதை போடலாம்ல. ஒன்றை காய வச்சிருவேன் வெயிலில். வாங்க காய வைக்கலாம். என்ன காய வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, பெரியப்பாட்ட வந்து அரப்பு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பெரியப்பா ஒரு பேக் ஃபுல்லாக அரப்பு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அரப்பெல்லாம் நல்லா வெயிலில் போட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சிட்ருந்தோம். அரப்பு வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்காக உடம்புக்கு ரொம்ப கூலிங்கு. ஸோ ரொம்ப நல்லது, நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ ஹேர் க்ரோத் பண்ணணும், இன்னும் 3 மந்தில் ஹேர் க்ரோத் பண்ணணுன்றதுக்காக என்னென்ன ரிஸ்க் எடுக்கணுமோ எல்லா ரிஸ்க்கும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நானும் பாப்பாவும் பிளான் பண்ணியிருந்தோம். இவகிட்ட நம்ம ஒரு பிளான் பண்ணால் அவள் நமக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பா. ஸோ என்னடா கையை இப்படி அடிக்கடிக்கு காமிச்சிட்டே இருக்கன்னு நினைக்கிறீங்களா? அது என்னவோங்க, எனக்கு எப்போவுமே கையில் நெயில் பாலிஷு, ரிங்கு இது போட்டுட்ருக்க ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் அந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிங்கெல்லாம் போட்டேன்னா அதை அப்பப்போ எனக்கு நான் லைக் பண்ணி அப்படியே பார்த்துட்ருப்பேன், அதை காமிச்சிட்டு இருப்பேன் மற்றவங்க பார்க்கணுன்ற மாதிரியே ஆக்டிங் பண்ணிகிட்ருப்பேன் கையில். ஸோ அப்படி இப்படின்னு ஈவினிங் ஆச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்ல, ஸோ அந்த நீர் வந்து பாட்டிக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்.
ஆயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நாங்கள் வந்ததும். ஆயாவுக்கு கொஞ்சம் இப்போ ரொம்ப உடம்பு முடியல, எங்கேயும் அங்கங்கே போக முடியலன்றதுனால இப்போ வீட்டுக்கு வரதில்ல, ஆயா வீட்லேயே இருக்காங்க. ஆயாவுக்கு வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சுருந்தோம், அதனால் கொண்டு வந்து கொடுத்துட்டு சாமி நீர் கொடுக்கலான்னு வந்திருந்தோம். பிரியாணி சாப்பிட்றத விட்டு பாப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கினதும் காசு கொடுக்கணுன்னு காசு எடுக்கிறதுக்கு அங்கே எங்கன்னு தேடுறாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஆயாவோட பாசம் வேறு லெவல் தான். ஸோ அப்படியே பெரியம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ஆயா கொடுத்த காசு எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம். என்ன தான் லட்சமாக சம்பாதிச்சாலும் இந்த காசுக்கு ஈடு இணையே இல்லை. ஸோ நாங்கள் வந்து எங்கள் பாட்டிக்கு இது வரைக்கும் காசு கொடுத்ததே இல்லை. அவங்க தான் எப்போவுமே எங்களுக்கு கொடுப்பாங்க. வேணாயான்னு சொன்னாலும் எப்போவுமே கொடுப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் ஆயா நிறைய காசு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த காசை நான் சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ என்கிட்ட சொல்லுவாங்க காசு கொடுக்கும்போது ஒரு டைமும் காசு பத்திரமா சேர்த்து வைக்கணும் கண்ணே, அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். இப்போ அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓடி ஓடி வேலை செஞ்சவங்க இப்போ அமைதியாக ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற போது. ஸோ பாட்டியை பார்த்துட்டு அப்படியே நைட்டோட நைட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போகிற இந்த ஒத்தையடி பாதையில் அவ்வளோ கல் முள் சின்ன ரோடாக இருந்துச்சு. ஸோ அந்த ரோட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் உட்காருங்க, நான் பத்திரமா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அட பாவி, எங்களை இப்படியே நிறுத்திடு, நான் இறங்கி கூட மெதுவாக வந்து சேர்ந்துக்கிறேன், எங்கேயாவது தள்ளி விட்டுறாத, அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இறங்கி வந்து கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பார்க்கவே ஊர் ரொம்ப அழகாக இருக்குது. மேட்டூர் அணையில் தண்ணி நிறைஞ்சு போயிடுச்சு. அதனால் ஊர் சுற்றி இருக்க ஏரி ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ எங்கள் ஊர்லேயும் ஏரியில் தண்ணி நல்லா போயிட்டுருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா எங்கள் கோவிலில் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. நாம் போய் இங்கே தண்ணி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தண்ணி போகிற சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா? அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்களா நல்லா தண்ணியில் குதிச்சு விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த இயர் பாப்பாவுக்கு ஃபீவராக இருந்தது. அதனால் வந்த இடம் தடம் தெரியாமல் அசாமல் இருந்துட்டு அமைதியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தண்ணியை மட்டும் தூரமாக இருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மனசே வரலைங்க தண்ணியை பார்த்துட்டு தண்ணியில் குதித்து விளையாடாமல் போகிறதுக்கு. ஸோ மனசை கல்லாக்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்களா இங்கே ஒரு பழம் இருந்துச்சு. ஸோ இந்த பழம் யாருக்கெல்லாம் தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழத்தோட பேர் வந்து கருக்கட்டான் பழம்னு சொல்லுவோம். ஸோ சின்ன வயசில் இதை நான் சாப்பிட்டது. இது கிடைச்சா சாப்பிடாம விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருசாக டேஸ்ட்லாம் இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் அம்மா எல்லோரும் சொன்னாங்க இது சாப்பிட்டா காது கேட்காது போயிடும், சாப்பிடாதுன்னு. சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்ருக்கோம்மா, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். ஏன்னா இது கிடைக்கிறப்ப சாப்பிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காதெல்லாம் கேட்காம போனதில்லை, உண்மையானு எனக்கு தெரியல, ஆனால் நான் நல்லாவே சாப்பிடுவேன். அது மாதிரி நொங்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பூஜைலாம் முடிச்சுட்டு ஆடு கோழி இதெல்லாம் வெட்டுற டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கெல்லாம் தீர்த்தம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆடுக்கு நீர் போட்டதுக்கு அப்புறம் தான் கோழியெல்லாம் துளுக்கிறதுக்காக தீர்த்தம் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. கொடுத்த பொங்கலை வாங்கி ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கோழி மட்டன் எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்த ஒரு 3 நாளில் நிற்காமல் அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. வந்த வேலையை கூட சரியாக முடிக்க முடியாமல் பாதியிலேயே விட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அம்மா கூட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசக்கூட முடியல. அந்த அளவு அது பண்ணணும் இது பண்ணணும், அங்கே போகணும் இங்கே வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தோம். ஸோ டக்குன்னு அந்த 3 days வந்து போயிருச்சு. பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஊருக்கு வர்றது போகிறது. ஏன்னா பாப்பா ஸ்கூல் போகாத முன்னாடி நினச்சா ஊருக்கு வந்துடுவோம். இப்போவும் லைட்டாக அப்படி தான், ஆனால் இப்போ கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி
ஒரு மாதிரி பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா நம்ம எங்கேயுமே போக முடியாதாட்டிருக்கு, போனோமா வந்தோமா அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் தான் உண்மையாலுமே கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட வீடை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ லைட்டாக மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தது பார்த்திங்களா, அம்மா தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்காக தேவையான பொருட்களெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது சமையல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு, அடுத்தது மீன் வறுவல், ரசம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சக்கரை பணியாரம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குன்னு அது ஒரு பணியாரம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு பேக் தூக்குனா தூக்கவே முடியல. அம்மா இதை தூக்கிட்டு ஒரு எட்டு எங்களால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ காலையிலேருந்து எங்களுக்கு பேக் பண்ணுறதே வேலையாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம், அதனால் அம்மா நாங்கள் வரத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எண்ணெய் வந்து அங்கே அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்தோம். எண்ணெய் போட்டு காய்ச்சறதுக்கான பொருள்லாம் இங்கே ரெடி பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிற கல்லெண்ணெய் அது இதுன்னு என்னென்னவோ பேக் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. ஊரில் போய் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஊர் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அப்பா எதுக்குடா ஊருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஊருக்கு வந்தது என்னவோ மளிகை கடைக்கு வந்து மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு போன மாதிரி எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு பக்கம் ஒரு 5 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்தாலும் எப்படி வந்தாலும் அதுவே இவ்வளோ பேக்கேஜ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஃபாரினில் இருக்கவங்கெல்லாம் கிலோ கணக்கில் பேக்கேஜ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சாச்சு. அப்படியே எல்லாத்தையும் இங்கே உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே பேக் எங்கள் அம்மா கொடுத்த வாழைப்பழம் பாருங்க, நசிங்கிடுச்சு. அதெல்லாம் போட்டு வைத்தங்க. நாளைக்கு வந்து பாப்பாவோட ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், கிஃப்ட் பண்ணணும். இதான் நம்மளால் முடிஞ்சு சின்னதாக பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு சிலதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இதுலேருந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ பாலை இப்படி நசிங்கிடுச்சு. சாப்பாடு, ரொட்டி, இது ஃபிஷ்ஷு எல்லாமே, குழம்பு, மீன் குழம்பு, மீன் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே, பார்க்கலாம். பணியாரம், ஸ்வீட் பணியாரம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இங்கே இருக்குங்க, இங்கே ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு கொடுமை. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் விதை. ஸோ இதை நான் வச்சுருந்தேன், அதை கூட எங்கள் அம்மா எடுத்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாப்பாடு. பாப்பா சாப்பிட்டுட்டா ட்ரெயின்லேயே. முட்டை குழம்பு வச்சுட்டாங்க பாப்பாவுக்கு. ஓகே, இது ட்ரெஸ்ஸு, இந்த பேக்கில் ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ட காணு, கொய்யாக்காய், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும். இது வந்து கீழா நெல்லி, அடுத்தது நெல்லிக்காய், சிப்ஸு, அப்புறம் மருதாணி, கருவேப்பிலை, இதெல்லாம் வந்துட்டு இது எண்ணெய், ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்காக இதெல்லாம் இருக்குது. அடுத்தது இது பாவக்காய், ஆல்ரெடி பார்த்தது தான். இது ஏதோ இலையாக இருக்கும். முருங்கைக்கீரை. இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். மருதாணியே இதெல்லாம் இருக்குடான்னா அரைக்கல. இந்த பேக்கில் தேங்காய், அடுத்தது தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஆட்டுக்கால் கொடுத்துருந்தாங்க. ஆட்டுக்கால் கிடா விருந்துக்கு வெட்டியிருந்தோம்ல, ஸோ அந்த ஆட்டுக்கால் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. டெய்லியும் ஒரு வாரத்தில் 2 நாளைக்கு ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நல்லதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா செய்ய மாட்டாங்க, எங்களுக்காக கொடுத்து விட்டாங்க. சரி நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். காஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், பார்த்து வெள்ளமா, ஆஹா, அடுத்தது எடு. அரிசி அதுலேயே வை. ரைஸ், ஆமாம் ஃபுல்லாக அதை எடுத்துக்க. ஓகே, இது வந்து சுத்தமான கடலை எண்ணெய். ஓகே, அது இருக்கட்டும் விடு. அந்த ப்ளூ கலர் கவரு முருங்கைக்கீரை, சோப்பு,
ஒரு பேப்பர். ஸோ இந்த சோப்பு கூட கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அங்கே போய் உடனே காசு போட்டு வாங்கணுமா, அதனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க, மறுபடியும் எப்போ வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. இந்த பேக் ஃபுல்லாக அரிசி தான். எங்களுக்கு இன்னும் 2 மாதத்துக்கு அரிசி வாங்க வேண்டிய வேலையே இருக்காது. அப்புறம் புளி இருந்தது. பாப்பா இன்னும் ஏதாவது வச்சுருப்பாங்களான்னு தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருந்தேன். நானும் எடுத்துகிட்டு வந்த ஸ்வீட் பணியாரம் சாப்பிட்டுக்கிட்டு அவ கூட பேசிகிட்டு இருந்தேன். அடுத்தது அப்புறம் கருக்கட்டான் பழம் பறிச்சது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தது. அடுத்தது பாப்பாவோட பேங்கிள்ஸ் புதுசாக வாங்கினது, அப்புறம் பவுடர், அடுத்தது பிளேட்டு, அடுத்தது பச்சை பயிறு, இதெல்லாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சுட்டு போய் தூங்கலாண்டா சாமின்னு கிளம்பிட்டோம். இது ஒன்று மட்டும் கன்சிடர். பாய். லைக்ல கப்பாய் பண்ணுங்க. கப்பாயே. கப்பு கப்பாயே. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் பண்ணிடலாமா? ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் நெல் பரிசு காமிக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹை ஃபை. பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எஸ் பாய். பாய். Swing.